எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு +2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு செய்திங்க இதில். எஸ், ரொம்ப நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க, டாப் ரேங்க் வாங்க. ஒருவேளை வர முடியலை டாப் ரேங்க்ஸ் அப்படின்னு நினைச்சா ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. எஸ், இப்போ ரொம்ப டாப் ரேங்க்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவுங்க. ஆக்சுவலி ஒன்று டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு நல்ல காலேஜில் போய் இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேரணும், அவ்வளோதான் ஆப்ஷன்ஸே வந்து. ஆனால் நம்ம நல்ல ரேங்க் போக முடியல, அடுத்ததே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தாங்க 100 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய படிக்கலாம், பிடிச்சதை படிக்கலாம். எஸ், எனக்கு எது பிடிக்குன்னு பார்த்து அதில் படிக்கலாம். என்ன நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்குள்ள அதை பெட்டர் ஆக்கிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இங்க ஒன்று சொல்றேன், நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படித்தான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு வரையறைத்து வாழ்றதுக்கு பாத்தீங்களா, அதுக்கு தாங்க ஆப்ஷன்ஸ் குறைவா இருக்கு. அன்னாடி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல கோர்ஸ் கிடைச்சா ஓகே, நோ இஷ்யூஸ். இல்ல பரவாயில்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது எந்த கோர்ஸ் இருக்கோ அதை பண்ணுங்க. ஒருவேளை அது பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கலையா, டோன்ட் ஃபீல் ஃபார் தேட். என்ன கோர்ஸ் நமக்கு முடியும் அதை பாருங்க, இதுதான் என்னால முடியும் அதை பாருங்க. அதுவும் இல்லையா, என்ன கிடைச்சிருக்கோ அந்த கிடைச்ச கோர்ஸை பெட்டராக்குங்க, அதுக்குள்ள சந்தோஷமா போங்க. படிப்பு முக்கியம்தான், ஆனால் படிப்பு மட்டுமே அல்ல. படிப்பை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ், வாழ்க்கையை இன்னும் இன்னும் சிறப்பா போய் இந்த சோகால்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கும், சோகால்டு வளர்ச்சி அடைவதற்கும், சோகால்டு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கும், சோகால்டு மதிப்பு அடைவதற்கும் கல்வியை தாண்டி நிறைய விஷயம் இருக்குங்க. அதில் கவனம் செலுத்துங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.